ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு பசியோடு வர குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா பசியும் அடங்கும், ஆசையாகவும் சாப்பிடும் குழந்தைகள். இப்போ இதுக்கு ஒரு கப்பு கோதுமை எடுத்துட்டுருக்கேன். இந்த கப்பால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவு மாவுக்கு ஒரு 10 பீஸ் வரும். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம சப்பாத்திக்கெலாம் போடுற அளவுக்கு போட வேண்டாம், கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கலாம். ஏன்னா அதில் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கில் வேறு நம்ம உப்பு போடுவோம், அதனால் கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கோங்க. போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ அல்லது எண்ணெயோ விட்டு பிசைஞ்சுக்கணும். இப்போ இந்த எண்ணெயும் உப்பும் நல்லா இந்த மாவு எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இறுக்கமாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப லூஸாக பிசைஞ்சிடக்கூடாது. இது உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு உருட்ட போகிறோம், அதனால் ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா உருட்டும் போது கிழிஞ்சிக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும், ரொம்ப சப்பாத்தி மாவு அளவுக்கு லூஸாக இல்லாமல். இப்போ இந்த பிசைஞ்ச மாவில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை தடவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் மேலாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆயிலை. காயாமல் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும். இப்போ இந்த மாவுக்கு உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் ஸ்லைஸாக நீட்டை வாக்கில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெங்காயத்தை இது போல் கையால் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. நல்ல வெங்காயம் ஃபுல்லாக தனித்தனியாக ஒத்தையாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கலாம். முதல்ல பயந்துண்டு கொஞ்சமாக போட்டேன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டேன், கரெக்டாக இருந்தது, அதனால் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு இன்ச்சு இஞ்சியை துருவிட்டு போட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை பொடி பொடியாக கிள்ளி போட்டுருங்க. 2 கொத்து கொத்தமல்லியும் கிண்டிட்டு, கரம் மசாலா பொடி கொஞ்சம் வாசனைக்கு. இதெல்லாம் போட்டால் தான் குழந்தைகள் இப்போல்லாம் சாப்பிட்றது, அதனால தான் போட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னாக்கா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த குட்டி ஸ்பூனாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் ஜீரகம், துளியோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஓமம் எடுத்துருக்கேன். இது நல்லா கசக்கிட்டு நல்லா சேர்த்துடணும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு போடுறது வெங்காயத்தில் உள்ள ஈரத்தெல்லாமும் உறிஞ்சிக்கும், அதே சமயம் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். கடலை மாவு போட்டுட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு அழுத்தி பிசைஞ்சு கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரத்தெல்லாம் அந்த கடலை மாவு உறிஞ்சிக்கும். இதில் 1-2 சாமான் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கணும். இது இப்போ பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஊறி இருக்கும். இதை 2 பங்காக தான் நான் பிரிச்சுக்க போகிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துட்டா தான் பெரிய சப்பாத்தியாக பண்ணணும், அதனால் பெரிய சைஸ் எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் எண்ணெயில் போட்டு அது ஃப்ரையாக இருந்தே நல்லா வாயில் கடிபடும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 சைடும் நல்லா கோதுமை மாவை கொஞ்சம் தாராளமாகவே துவச்சுன்ட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தடி சப்பாத்தியாக தான் இடணும். ரொம்ப மெல்லிசாக இடக்கூடாது, இட்டோம்னாக்கா இந்த ஸ்டஃபிங் வைக்கிறதே பிஞ்சு போயிடும். அந்த மாவு இந்த சைஸுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே இட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இதில். இப்போ நம்ம இதில் கலந்து வச்சுருக்கிற வெங்காயம், இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வச்சு அதை நல்லா பரட்டி விடும். அப்போ தான் அந்த உப்பு காரம்லாம் அதில் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றது. இல்லைன்னா உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் அவ்வளோவா இல்லைனாக்கா டேஸ்ட் இருக்காது. அதனால் 4 ஸ்பூன் தாராளமாக வச்சுன்ட்டு அதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ அதை அப்படியே மெதுவாக சுருட்டணும். அதில் பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும், அவசரப்பட்டு பண்ணினோன்னாக்கா கிழிஞ்சிக்கும். அதனால் இது போல் சுருட்டி எடுத்துக்கோங்க.
நம்ம வச்சுருக்கிற வெங்காயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக எடுத்து கூட வச்சுட்டு இதை நல்லா சுருட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்டஃபிங்லாம் வெளியில் வராத அளவுக்கு சுருட்டிக்கணும். இது கொஞ்சம் சப்பாத்தி திக்காக இருந்தால் தான் இது போல் செய்ய முடியும். ரொம்ப மெல்லிசாக இருந்தால் கிழிஞ்சிடும். இப்போ இதை நம்ம ஒரு கத்தியால் ஒரு 5 பீஸ் அளவுக்கு நான் போட போகிறேன். 5 பீஸ் போட்டோன்னாக்கா கரெக்டாக இருக்கும். சில சமயம் குழந்தைகள் பசிக்கிறதுங்க அந்த டைமில் எதுவுமே இருக்காது செஞ்சு கொடுக்க. இது போல் ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு 2 வெங்காயம் இருந்ததுன்னா இருக்கிற சாமானை கூட போட்டு ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நான் என்கிட்ட எல்லாம் இருந்தது, சரி வீடியோக்குங்கிறதுக்காக இவ்வளோ ஐட்டம் போட்டு. ஜீரகம் இருக்குது, வாமம் இல்லை அப்படின்னா கூட வாமத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுபோல் வாமம் இருந்தது, ஜீரகம் இல்லைன்னா கூட அதை ஸ்கிப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ண பீஸெல்லாம் கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக அடியில் மாவை தூவிண்டு இந்த ஒரு பீஸை எடுத்து நம்ம மெதுவாக ப்ரெஸ் பண்ணணும். அதை கையால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக மேலாக ப்ரெஸ் பண்ணுறது அது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். நடுவில் அந்த மசாலாலாம் இருக்கும், சைடில் அந்த கோதுமை சப்பாத்தி இருக்கும். இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வரத்தே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இது போல் மெதுவாக தட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டோன்னாக்கா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொத்தமல்லியை போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கையால் ஒரு பிஞ்சு அளவுக்கு எள் எடுத்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அழுத்தி விட்டுட்டேன்னாக்க எண்ணெயில் பொரியும் போது நல்ல எள் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது போல் எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். மெதுவாக ஃபஸ்ட்டு நடுவில் சென்ட்ரலாக அழுத்திட்டு அப்புறமா ஓரங்களில் கோதுமை மாவை அழுத்துறது. எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது அது ஒரு லேயராக இருக்கும் கோதுமை மாவு, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இதே போல் கொஞ்சம் கொத்தமல்லி மேலே வச்சுட்டு ஒரு சிட்டிக்கை எல்லாம் தூவிட்டு இதை போல் தட்டி எடுத்துக்க வேண்டியதான் எல்லாத்தையும். இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பேனை அடுப்பில் போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம தட்டி வச்சுருக்கிற பரோட்டான்னு கூட சொல்லலாம், வெஜிடபிள் பரோட்டான்னு கூட சொல்லிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா 2 சைடும் செவக்க எடுத்துக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆனதும் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமா மறுபடி இந்த சைடு திருப்பி போட்டு அது ஒரு 2 நிமிஷம் ஆனதும் மறுபடி போட்டு 2-3 தடவை பார்த்து பண்ணணும். ஒரேடியாக விட்டுட்டோன்னா தீஞ்சு போயிடும். அதனால் அப்பப்போ செவந்திருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 2 தடவை திருப்பி போட்டு எடுக்கிறதே நல்ல கிறிஸ்பாக வரும். ஒரேடியாக அடியில் செவக்கட்டோன்னு விடக்கூடாது. எண்ணெய் வேணுங்கிறவா இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். குழந்தைகளுக்குன்னு கொடுக்கறத, பெரியவாளுக்குன்னா இந்த எண்ணெயே போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு கப்பு கோதுமை, 2 வெங்காயம் இருந்தாக்க டக்குன்னு குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்துடலாம் இந்த ஸ்நாக்கை. போதும் இந்த அளவுக்கு செவந்தாக்க, இதுக்கு மேலே செவக்க விட்டோன்னா தீஞ்சு போயிடும். இப்போ இதை எடுத்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். முறுக்கு சீடன்னு பண்ணி கொடுத்தா கூட இப்போ இருக்கிற குழந்தைகள் அவ்வளோவா சாப்பிட மாட்டேங்கிறது. இது போல் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோன்னா ஆசையாக சாப்பிட்டோம். நைட்டு டின்னருக்கு கூட இதை எடுத்துக்கலாம். ஒரு 4 சாப்பிட்டு தண்ணி குடித்தோன்னா வயிறு ரொம்பிடும். வெஜிடபிள் பராத்தா மாதிரி தான் இருக்கும். இது நல்ல ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பாக, நடுவில் சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாஸ் தொட்டுன்னு சாப்பிட்டு இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.